திடீரென குவிக்கப்படும் நிறைந்து வரும் மக்கள் கூட்டம். பாம்பு வழிகாட்டிய அந்தோணியர் ஆலயம். இந்த ஆலயத்தின் மர்மம் என்ன? காட்டு பகுதிக்குள்ள போய் எரிந்து சாம்பலான மரம், நடுக்காட்டுக்குள் பிரமிக்க வைத்த ஆலயம். வணக்கம். நாங்க இப்ப இருக்கிறோம் மன்னார் மாவட்டத்துல, அதாவது சிப்பியாறு பாம்பு வழிகாட்டிய அந்தோணியர் ஆலயம். இன்றைக்கு முதல் செவ்வாய் வருகை தந்திருக்கிறோம். அநேகமான மக்கள், அதாவது லட்சக்கணக்கில் மக்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறாங்க. மதங்கள் கடந்து எல்லாருமே இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஒரு நடுக்காட்டுக்குள்ள பாம்பு வழிகாட்டிய அந்தோணியர் ஆலயம் இருக்குது. இந்த ஆலயம் எப்படி இருக்குது, இங்க என்னத்துக்காக அதிகமான மக்கள் வராங்க, என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத பாக்குறதுக்காக வருகை தந்திருக்கிறோம். இந்த காணொலி ஒரு வித்தியாசமான காணொலியா இருக்க போகுது. அதாவது அநேகமான மக்கள் கூறுறாங்க அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு காரணமாகத்தான் இருக்கும். என்ன காரணம் இருக்குது, இங்க வேண்டுதல் வச்சா அது நடக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இந்த மர்மம் நிறைஞ்ச ஆலயத்துக்குள்ள எப்படியான விடயங்கள் நடந்து கொண்டிருக்குது அப்படின்றத காட்சிப்படுத்துறதுக்கு நேரடியாக வருகை தந்திருக்கிறோம். உங்களையும் நான் அந்த ஆலயத்துக்கு கூட்டிக் கொண்டு போக போறேன். இந்த காணொலி ஒரு வித்தியாசமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காணொலியாக இருக்க போது இந்த காணொலியை ஃபுல்லா பாருங்க. யாராவது எங்களோட சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னு சொன்னா மறக்காம எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போயிட்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு அப்படின்றத பார்த்துக்கொள்வோம். இதுல பாருங்க எவ்வளவு மக்கள் போறாங்க அப்படின்னு சொல்லி. அநேகமான பக்தர்களினுடைய வரவு, அதாவது இந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அந்தோணியரை தரிசிக்கிறதுக்காக அநேகமான மக்கள் பல மாவட்டங்கள்ல இருந்தும் வருகிறாரதையும், அதாவது சிங்கள மொழி மக்கள் அல்லது சுற்றுலா பயணிகள், வெள்ளக்காரராக இருக்கலாம், இப்படி நிறைய பேர் இந்த இடத்துக்கு வருகிறார்கள் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி என்ன இருக்கு, அப்படி அதுக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நாங்க நேரடியாக பார்க்கணும். உள்ள போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கொள்வோம். இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். அதாவது கிட்டத்தட்ட 1.7 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள நடந்து போகணும். அதாவது பாதையோட 1.7 கிலோமீட்டர் உள்ளுக்கு நடந்து போகணும். இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்க போது ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குது. இதுக்குள்ள என்ன இருக்கு, அப்படி அந்த விஷயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னாங்க. முதல் முறை வாரம், அதுவும் எங்களுடைய வன்னி பிரதேசத்துக்குள்ள தமிழர்களுடைய பிறப்புல இப்படி ஒரு ஆலயம் இருக்கு, அதுவும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள பேசப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்றதுல என்ன விடயங்கள் இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சு கொண்டிருக்கேன். உள்ள நாங்களும் பார்க்க போறோம். பார்க்கறது மூலமா உங்களுக்கும் காட்ட போறோம். இந்த காணொலியை நீங்க தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருக்கீங்க. அதாவது எவ்வளவு மக்கள் வரிசையில நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் வரிசையில் நிற்கிறாங்க. நாங்க ஆலயத்துக்கு கிட்ட வந்துட்டோம். உள்ளுக்க போறோம். இந்த பக்கத்துலதான் ஆலயம் இருக்குது. உள்ளுக்க போறோம். போயிட்டு உள்ளுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நாங்க பார்த்துக்கொள்வோம். எரிந்து சாம்பலானதாக
அதாவது மர்மமான முறையில எரிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த மரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மரம் தான். இப்ப இந்த மரத்துல மீண்டும் நேர்த்தி கடனுக்கான அந்த கடதாசிகள் மற்றது வந்து பிள்ளை வரம் வேண்டக்கூடியவர்கள் தொட்டில்கள் வந்து கட்டி இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த மரத்தை வந்து எரிச்சது வந்து விஷமிகளா இல்லைன்னு சொன்னா தானாக எரிஞ்சதா அப்படின்ற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு மத்தியில ஒரு சில மாதங்களுக்கு முன்னால இந்த சம்பவம் வந்து பதிவாகி சமூக ஊடகங்கள்ல பெரும் வைரலா வந்து போய்கொண்டிருந்தது. அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் நாங்க நிக்கிறோம். அந்த இடம் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. அதாவது இந்த ஆலயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆச்சரியம் நிறைந்ததும் அது மட்டும் இல்லாம பல்வேறுபட்ட மர்மங்கள் இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அநேகமான கடதாசிகள் வந்து சுட்டப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. என்ன விஷயம்னு சொன்னா தங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்களை வந்து கடதாசி மூலமாக கட்டி விட்டா நினைக்கிற காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாம அதுல கட்டியிருக்கக்கூடிய தொட்டில்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளை வரம் இல்லாதவர்கள் அந்த தொட்டில கட்டி அதுக்குள்ள ஒரு பொம்மைகளை வந்து போட்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுல கட்டி விட்டா பிள்ளை வரம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அநேகமான அற்புதங்கள் நிறைஞ்ச ஒரு விடயமா தான் இந்த இடத்துல இது இருக்கு. இதுல நீங்க பாக்குறது அநேகமான பெண்கள் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம அந்த அந்தோணியரை தொட்டு வழிபடுறதுக்கு அநேகமான மக்கள் அலைமோதி கொண்டிருக்கிறதையும், ஒரு நடுக்காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அதிசய ஆலயத்துக்குள்ள இவ்வளவு மக்கள் ஒன்று கூடி நின்று அடிபட்டு அந்த அந்தோணியரை தொட்டு தங்களுடைய வேண்டுதல்களை வழிபட்டு கொண்டிருக்கிற அந்த அற்புதமான காட்சியைத்தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதுல நான் சூம் பண்ணி காட்டுற அந்த விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்தோணியருடைய அந்த திருவுருவச் சிலை அந்த காலத்திலிருந்து பேணி பராமரித்து கொண்டு வரக்கூடிய சிலை என்று சொல்லப்படுது. பல்வேறுபட்ட அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்த இந்த ஆலயத்துல தாங்கள் வைத்த வேண்டுதல் பலருக்கு நிறைவேறி இருக்கு அப்படின்றதுக்காக இன்றைக்கு பல்வேறுபட்டவர்கள் லட்சக்கணக்கான மக்கள் கிட்டத்தட்ட 500 மீட்டருக்கு கிட்ட மக்கள் வரிசையில நின்று அந்தோணியரை தொட்டு வழிபட்டு தங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி கண்ணீர் வடிக்கின்ற அந்த அற்புதமான காட்சிகள் எல்லாம் இங்கு இடம்பெற்றிருந்தது. உண்மையிலேயே இதுகளையெல்லாம் பார்க்கிற போது இந்த ஆலயத்துக்குள்ளேயும் ஏதோ ஒரு சக்தி ஒளிஞ்சு கொண்டிருக்கு அப்படின்றதும், பல்வேறுபட்ட வரலாறுகளை உள்ளடக்கி இந்த ஆலயம் இன்றைக்கும் சிறந்து விளங்கி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன மத மொழி பேதம் கடந்து ஒரு பொதுவான ஒரு ஆலயமாக இது விளங்கி கொண்டிருக்குது. நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1:30 ஆகி கொண்டிருக்குது. கடுமையான முறையில் வெயில் அடித்து கொண்டிருக்குது. நிலத்தில் கால் வைக்க முடியாத அளவில் வெயில் இருந்தாலும் செருப்பில்லாமல் 1.7 கிலோமீட்டர் வேண்டுதல்கள் வச்சு அநேகமான மக்கள் நடந்து வாரது எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது மாசத்தின் முதல் செவ்வாய் அப்படின்றதுனால, அதாவது 12 மாசத்திலையும் வார முதல் செவ்வாய்க்கு இப்படியான மக்கள் அலைமோதுவாங்க அப்படின்னு சொல்லி இங்க ஏற்கனவே வருகை தந்திருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தோணியர் சிலையை வந்து நாங்கள் பார்த்துட்டு வருகை தந்துட்டோம். இது வாசல் இருக்கக்கூடிய அந்தோணியர் ஆலயம். இங்கே என்ன இருக்கு அப்படின்றத இப்போ நாங்கள் பார்த்துக்கொள்வோம். உள்ளுக்குள்ள என்ன மாதிரியான போதனைகள் நடக்குது அப்படின்றதான் நீங்க தொடர்ச்சியாக பார்க்க போறீங்க. அப்பாலங்களும் கைபிடித்து பேசுகின்ற ஒருவரை இயக்குனர் சொன்னாங்க.
பேயை அவர் முற்றிலும் இல்லாமல் அவர் பேசினார். மக்கள் மக்கள் தாயிலே இப்படி ஒவ்வொரு கட்டளைகளையும் ஆனால் அனுபவத்தில் வந்திருக்கிறார். நம் தேவைகள் ஒரு புறம் இருக்க அந்த தேவைகளை நாம் கொண்டு வந்த நம்பிக்கை தான், அந்த தேவைகளை அப்படியே மூடி வைத்திருக்கிற நம்பிக்கை தான் இந்த விதத்தில் கால்படுகிற பொழுது அங்கே அது முகம் பார்க்கிற பொழுது எப்படி ஆண்டோட ஆசீர்வாதத்தை விட்டுக் கொள்கிற பொழுது திருப்பதியில் கலந்து கொள்ளுகிற பொழுது நாம் கொண்டிருக்கிறோமே அந்த நம்பிக்கை தான் கடவுள் என்பதால் அவருடைய பார்வையை மிகச் சிறந்ததாய் அது இன்பத்தில் பொதுவதாய் காணப்படுகிறது. அப்படி நம் தேவைகளை அதிகமாக நம்பிக்கை, உண்மையான நம்பிக்கை. ஓகே, இந்த காணொலியை நான் இதோட முடிச்சு கொள்றேன். பாம்பு வழிகாட்டிய அந்தோணியர் ஆலயம், அதாவது சிப்பியாறு என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆலயத்துக்கு நாங்கள் வருகை தந்தாங்க. உண்மையிலேயே நடுக்காட்டுக்குள்ள ஒரு பிரமிப்பா இருக்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை நாங்கள் அவதானிச்சிருந்தாங்க. உண்மையிலேயே எங்களுக்கு கூட அந்த விஷயம் பிரமிப்பா இருந்துச்சு. அநேகமான மக்களினுடைய வரவையும் அவதானிச்சு கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம பல்வேறுபட்டவர்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறுபட்டவர்கள் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறுபட்ட மக்கள் தான் இங்க வருகை தந்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் அப்படின்றது இதுல இருந்தே தெரியுது. பலதரப்பட்ட விடயங்களை நாங்கள் அவதானிச்சிருந்தாங்க. இந்த விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்கேன். இந்த விடயம் உங்களுக்கு பிரயோசனமா இருந்திருக்கும்னு நம்புறேன். யாராவது இந்த வீடியோவை புதுசா பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் எடுத்தாங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்றேன். நன்றி, வணக்கம்.